யமதர்மராஜன் ஒரு குருவியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார். அடடா, இந்த குருவிக்கு கேடுகாலம் வந்துவிட்டதை உணர்ந்த கருட பகவான் உடனடியாக அந்த குருவியை தூக்கி கொண்டு பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்த மரப்பொந்தில் பாதுகாப்பாக வைத்தது. அந்த பொந்தில் வசித்து வந்த பாம்பு கண்ணுமைக்கும் நேரத்தில் அந்த குருவியை விழுங்கிவிட்டது. குருவியை காப்பாற்ற நினைத்து அந்த குருவிக்கே யமனாகிவிட்டோமே என்று வருந்தியது கருட பகவான். இதை கவனித்த யமதர்மராஜன், நான் அந்த குருவியை உற்று நோக்க காரணம், அந்த குருவி சில நொடிகளில் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் வசிக்கும் ஒரு பாம்பின் வாயால் இறக்க நேரிடும் என எழுதப்பட்டிருந்தது. அது எப்படி நிகழப்போகிறது என்பதை யோசித்துக் கொண்டிருந்தேன். அதற்குள் விதிப்படியே நடந்துவிட்டது என்று கூறினார். வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அது நிகழ்ந்தே தீரும். அதனால் அது குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் வாழ்க்கையை வாழுங்கள். ஒரு காட்டில் வாத்து குடும்பம் ஒன்று இருந்தது. அதில் அம்மா வாத்து முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொரித்தது. பிறந்த குஞ்சுகள் அனைத்தும் அடர்ந்த பல வண்ணங்களை கொண்ட முடியுடன் அழகாகவும் துருதுருப்பாகவும் இருந்தன. ஆனால் அதில் ஒரு குஞ்சு மட்டும் மெலிந்து அழகும் அடர்த்தியும் இல்லாத முடியுடன் அசிங்கமாக இருந்தது. அதன் குரலும் மற்ற குஞ்சுகள் போல் இல்லாமல் வித்தியாசமாக ஒலித்தது. உடன் பிறந்த வாத்து குஞ்சுகளுக்கு இந்த அசிங்கமான வாத்து குஞ்சுகளை கண்டாலே பிடிக்கவில்லை. ஒரு கட்டத்தில் அதன் தாய் வாத்தை கூட அதை வெறுத்து ஒதுக்கிவிட்டு மற்ற குஞ்சுகளுடன் நீந்தியது. அசிங்கமான வாத்து குஞ்சு மிகவும் வேதனை அடைந்தது. நான் மட்டும் ஏன் இப்படி அவலட்சமாக பிறந்தேன், முட்டையிலேயே உடைஞ்சு இறந்து போயிருக்கலாமே என்று வேதனையுடன் பல நாட்கள் அழுது கதறியது. நாட்கள் ஓடின. மற்ற வாத்து குஞ்சுகள் வளர வளர மேலும் அழகாயின. இதுவோ உயரமாகவும் மேலும் நிறமற்றும் காணப்பட்டது. தலையில் வேறு குச்சிகள் போல ஓரிரு கொண்டை முடிகள் வளர்ந்து அதை இன்னும் அசிங்கமாக ஆக்கிற்று. தினமும் வேதனையும் கண்ணீருமாக தனிமையிலே வாழ்ந்து வந்தது. சில வேளைகளில் அன்பாய் அம்மாவையும் சகோதரர்களையும் நெருங்கும். ஆனால் சில நொடிகளிலேயே அவை இதை கொத்தி விரட்டிவிடும். மேலும் சில நாட்கள் சென்றது. அசிங்கமாக இருந்த வாத்து குஞ்சின் நிறமற்ற முடிகள் பிரகாசிக்கும் பளிச்சென்ற வெண்மை நிறமானதாக மாற ஆரம்பித்தன. தலையில் நின்றிருந்த முடிகள் அழகான கொண்டையாக மாறிற்று. இறக்கைகள் பலமடைந்து நீளமாகவும் மாறிவிட்டன. இப்போது அந்த அசிங்கமான வாத்து குஞ்சு கண்கொள்ளா அழகுடன் காட்சியளித்தது. அம்மா வாத்துக்கும் கூட பிறந்த மற்ற வாத்துக்களுக்கும் ரொம்பவே ஆச்சரியமாக போனது. அதன் அருகில் நெருங்கக்கூட கூச்சமடைந்து வைக்கப்பட்டன. நடந்தது என்னவென்றால், ஒரு அன்னப்பறவை தவறுதலாக வாத்தின் கூட்டத்தில் முட்டையிட்டு சென்று விட்டது. இது தெரியாமல் வாத்தும் தன்னுடைய முட்டை என்று எண்ணி அடைகாத்து குஞ்சும் பொரித்து விட்டது. அதுதான் அந்த அசிங்கமான வாத்து குஞ்சு. ஒரு நாள் வந்தது. அசிங்கமான வாத்து குஞ்சாய் தோற்றமளித்த அன்னப்பறவையின் சிறகில் ஒரு உந்துதல் தோன்றியது. படபடவென்று சிறகை அடித்து மேலே எழும்பியது. கேலி செய்தவர்கள், வெறுத்து விரட்டியவர்கள் எல்லாம் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொள்ள அன்னப்பறவை கம்பீரமாய் வானத்தை நோக்கி உயர உயர பறந்து ஒரு புள்ளியாக மறைந்து போனது. எவர் கண்டார்? உங்களை தோற்றுபவர்கள் யாவரும் வாத்து கூட்டங்களாக கூட இருக்கலாம். உங்களது அபாரமான திறமையான சிறகுகள் வளர்ந்து உங்களது காலம் கனிந்து அன்னப்பறவையாய் மாறும் காலத்தை நீங்க மிக அருகில் நெருங்கிவிட்டீர்கள். ஒவ்வொரு செயலுக்கும் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும். ஒரு நாட்டில் ஒரு இளவரசன் இருந்தான். அவன் சிறந்த போர் வீரன். அவனுடைய வாழ்வீச்சிற்கு அந்த நாடே ஈடுகொடுக்க முடியாது. அந்த அளவிற்கு சிறந்த வீரன். அவன் ஒரு முறை அரண்மனையில் வாள் பயிற்சி செய்து கொண்டிருக்கையில் ஒரு எலி குறுக்கே ஓடியது. உடனே அதன் மீது வாளை வீசினான். அந்த எலி தப்பித்து சென்றது. பிறகு மீண்டும் அதனை துரத்தி வாளை வீசினான். மீண்டும் தப்பித்து சென்றது. வலைக்குள் புகுந்து கொண்டது. உடனே மனம் உடைந்து போனான். அப்பொழுது வந்த அரசர், ஏன் சோகமாக இருக்கிறாய் என கேட்டார். அதற்கு இளவரசன், இந்த நாடே எனது வாள் வீசும் திறமைக்கு ஈடுகொடுக்க முடியாத போது இந்த சாதாரண எலியை என்னால் கொல்ல முடியவில்லையே என விவரித்தான். இளவரசன் மன்னர் சிரித்துவிட்டு, எலியை கொல்ல வாள் பயிற்சி எதற்கு? அரண்மனை பூனையை கொண்டு வந்தாலே போதுமே என்றார். உடனே அரண்மனை பூனை வரவழைக்கப்பட்டது. அந்த பூனையும் எலியை வேட்டையாட முயன்றது. ஆனாலும் அந்த எலி எளிதாக அதனிடம் இருந்து தப்பித்து சென்றது. மீண்டும் இளவரசரும் அரசரும் சோகமானார். அப்பொழுது மந்திரி வந்தார். என்ன அரசே, நீங்களும் இளவரசரும் சோகமாக இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அரசர் நடந்ததை கூறினார். நம் நாட்டு பூனைகள் எதற்கு உதவாது? ஜப்பான், பாரசீகம் போன்ற நாடுகளில் உள்ள பூனைகள் புலி உயரம் உள்ளன. எனவே அங்கிருந்து வரவழைப்போம் என்றார் மந்திரி. அதேபோல் அந்நாடுகளிலிருந்து பூனைகள் வரவழைக்கப்பட்டன. ஆனால் அவற்றிடமிருந்தும் அந்த எலி சாமர்த்தியமாக தப்பிச் சென்று வலைக்குள் புகுந்தது. எலிக்கு இவ்வளவு திறமையா என அனைவரும் வியந்து கொண்டிருக்கையில் அங்கே இருந்த அரண்மனை காவலன், இளவரசே, இந்த எலிக்கு போய் எதுக்கு இவ்வளவு சிரமப்படணும் மகாராஜா? எங்க வீட்டு பூனையே போதும் என்றான். மன்னருக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. என்ன, அரண்மனையில் வளர்ந்து வரும் பூனையால் முடியாதது சாதாரண பூனையால் முடியுமா என்றார். உடனே இளவரசர் மறித்து, சரி, எடுத்து வா உனது பூனையை என்றார். வீட்டுக்கு சென்று தனது பூனையை கொண்டு வந்தான்.
அந்த பூனை அந்த எலியை ஒரே தாவலில் லபக்கென்று கவ்விச் சென்றது. இதனை பார்த்த இளவரசருக்கு பெருத்த ஆச்சரியம். என்ன இது அதிசயம்! ஜப்பான் பாரசீக அரண்மனையில் வளர்ந்த பூனைகளிடம் இல்லாத திறமை எப்படி இந்த சாதாரண பூனைக்கு ஏற்பட்டது? எப்படி சாத்தியம்? என்ன பயிற்சி கொடுத்து பூனையை வளர்க்கிறீர்கள் என்று வியந்தவாறே கேள்விகள் கேட்கத் தொடங்கினார். அதற்கு காவலாளி, பெரிதாக என் பூனைக்கு திறமையோ பயிற்சிகளோ எதுவுமே இல்லை இளவரசே. என் பூனைக்கு ரொம்ப பசி, அவ்வளவுதான் என்றான். உடனே இளவரசருக்கு சுரீர் என்றது. அரண்மனைக்குள் பூனைகள் நன்கு தின்று கொழுத்திருப்பதால் அவற்றுக்கு பசி என்பதே என்னவென்று தெரிய வாய்ப்பில்லை. எனவே அவற்றால் எலியை எப்படி பிடிக்க முடியும்? எந்த ஒரு வேலையையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டுமானால் முதலில் அதனை பற்றிய பசி அல்லது தேவை இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த காரியத்தை ஒரு கிராமத்தில் 2 பேர் புதிதாக முட்டை கடை திறக்க விரும்பினர். இருவரும் தங்களுக்கு தேவையான முட்டைகளை பக்கத்து ஊர் சந்தையிலிருந்து வாங்க மாட்டு வண்டியில் கிளம்பி சென்றனர். முதலில் முட்டை வாங்கி வைக்க இருவரும் பெட்டிகளை வாங்கினர். முதலாம் அவன் 10 ரூபாய்க்கு பெட்டிகளை வாங்கினான். இரண்டாம் அவன் 10 ரூபாய்க்கு பெட்டியும் 2 ரூபாய்க்கு பூட்டும் வாங்கினான். இதை பார்த்த முதலாம் அவன், இவன் எதற்கு தேவையில்லாமல் 2 ரூபாயை வீணாக்கி பூட்டு வாங்குகிறான் என்று நினைத்து கொண்டான். இருவரும் தங்களுக்கு தேவையான முட்டைகளை வாங்கிவிட்டு மாட்டு வண்டியில் கிராமத்திற்கு கிளம்பினர். வெயில் கடுமையாக இருந்ததால் போகும் வழியில் மரத்தடியில் மாட்டு வண்டியை நிறுத்திவிட்டு இருவரும் பக்கத்தில் இருந்த ஆற்றில் தண்ணீர் குடிக்க சென்றனர். தண்ணீர் குடித்துவிட்டு திரும்பி வரும்பொழுது குரங்குகள் பூட்டு போடாத பெட்டியை திறந்து முட்டைகளை எடுத்து வீசி நாசமாக்கி கொண்டிருந்தன. இருவரும் குரங்குகளை விரட்டி அடித்துவிட்டு வண்டியை பார்த்தபோது பூட்டு போட்ட பெட்டியில் உள்ள முட்டைகள் பத்திரமாக இருந்தன. பூட்டு போடாத பெட்டியில் இருந்த பாதி முட்டைகள் உடைக்கப்பட்டிருந்தன. அதை பார்த்த முதலாம் அவன், நீ சிறிய பூட்டு போட்டிருந்தால் நமது முட்டைகளும் பத்திரமாக இருந்திருக்குமே என்று வருத்தப்பட்டான். சின்ன சின்ன விஷயங்களிலும் கவனமாக இருங்கள். ஒரு இளைஞனுக்கு அதிகமாக கோபம் வந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவன் அப்பா அவனிடம் சுத்தியலும் நிறைய ஆணிகளையும் கொடுத்தார். இனிமேல் கோபம் வரும்பொழுது எல்லாம் வீட்டின் பின் சுவரில் ஆணி அடிக்குமாறு கூறினார். முதல் நாள் 10 ஆணி, மறுநாள் 7, பின்பு 5, 2 என்ற படிப்படியாக ஆணி அடிக்க கோபம் குறைந்தது. ஒரு நாள் ஒரே ஒரு ஆணி அடித்தான். மொத்தமாக 45 ஆணிகள் அடித்துள்ளேன். இனி கோபம் வராது என அவன் அப்பாவிடம் கூறினான். இனிமேல் கோபம் வராத நாளில் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கிவிடு என்றார். 45 நாளில் அடித்த ஆணிகள் பிடுங்கப்பட்டு விட்டன என பெருமையுடன் அப்பாவை அழைத்து காட்டினான். உடனே அப்பா சொன்னார், ஆணிகளை பிடுங்கிவிட்டாய், சுவற்றில் உள்ள ஓட்டைகளை என்ன செய்வாய்? உன் கோபம் இதுபோல பலரை காயப்படுத்தி இருக்குமல்லவா? அந்த இளைஞன் வெட்கி தலைகுனிந்தான். ஒரு ஞானியிடம் 2 பேர் வந்தனர். ஒருவன் வருத்தத்தோடு கேட்டான், நான் ஒரு பெரிய பாவம் செய்துவிட்டேன். என் மனம் தினமும் அதை நினைத்து துடிக்கிறது. நான் செய்த பாவத்துக்கு மீட்சி உண்டா? அடுத்தவன் ஞானியிடம் சொன்னான், நான் இவர் அளவுக்கு பாவம் எதுவும் செய்யவில்லை. சின்ன சின்ன பொய்கள், சிறு ஏமாற்றுகள், இப்படி நிறைய செய்துள்ளேன். தண்டிக்கும் அளவுக்கு இவையெல்லாம் பெரிய பாவங்களா என்ன? இதை கேட்ட ஞானி சிரித்தார். முதல் ஆளிடம், நீ போய் பெரிய பாறை ஒன்றை தூக்கி வா என்றார். இரண்டாம் அவனிடம், நீ போய் இந்த கோணி நிறைய சிறு கற்களை பொறுக்கி வா என்றார். இருவரும் அவ்வாறே செய்தனர். முதல்வன் ஒரு பெரிய பாறையை தூக்கி வந்தான். அடுத்தவன் கோணி நிறைய சிறு கற்களை பொறுக்கி கொண்டு வந்தான். இப்பொழுது ஞானி சொன்னார், சரி, இருவரும் கொண்டு வந்தவற்றை சரியாக எந்த இடத்திலிருந்து எடுத்து வந்தீர்களோ அங்கேயே திரும்பவும் போட்டுவிட்டு வாருங்கள் என்றார். முதல்வன் பாறையை எடுத்து கொண்டு போய் எடுத்த இடத்திலேயே வைத்துவிட்டு திரும்பினான். இரண்டாம் அவன் தயக்கத்துடன், இவ்வளவு கற்களை நான் எப்படி சரியாக அவை இருந்த இடத்திலேயே வைக்க முடியும் என்று கேட்டான். ஞானி சொன்னார், முடியாதல்லவா? அவன் பெரிய தவறு செய்தான். அதற்காக வருந்தி அழுது மன்னிப்பு கேட்டு அவன் மாற்று பரிகாரம் செய்து அவன் மீட்சி அடையலாம். நீ சின்ன சின்னதாக 1000 தவறுகள் செய்தும் அதை பாவம் என்று கூட உணராதவன். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் என்பது கூட உனக்கு நினைவிருக்காது. அவனுக்கு மீட்சி சுலபம், உனக்குத்தான் மீட்சி என்பது மிகவும் கடினம் என்றார். சிறு துளிகள் பெருவெள்ளம்.